மொட்டை அடித்த உடனே 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயம் இதை அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிட்டு சூடு பண்ணிவிட்டு சந்தனம் தேய்க்காமல் இதை தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு ஆக்சுவலி சூடு பண்ணி தேய்க்கணும் இல்லை காய்ச்சல் வந்துடும் வெதுப்பாக தேய்க்கணும். அண்ட் வந்து அது ஃபேஸில் வடியக்கூடாது. இந்த கத்திலாம் பிளேட்லாம் பட்டிருக்குல அதெல்லாம் நம்ம டீ கூட போடாமல் விட்டுருவோம். ஒருத்தவங்க தலைக்கு யூஸ் பண்ண பிளேட் இன்னொருத்தவங்க தலைக்கு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டோன்னே அது ஒரு ஆன்டிசெப்டிக். 2வது முடி அது மாதிரி அடர்த்தியாக வரவே வராது கிருதி, சூப்பராக வளரும். நான் வந்து ஆக்சுவலி இது வந்து எனக்கு ஒரு முஸ்லீம் ஃபேமிலி பேஷண்ட்ஸ் ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் முடி இப்படி தான் இருக்கும், அவ்வளோ திக்காக இருக்கும். நான் அப்போ என்ன டிப்ஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயமா இது வந்து அரைச்சிட்டு மொட்டை அடிச்சோன்னு இதுதான் தேய்ப்போம். எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி சுருள முடியா இருக்குல்ல கேர்லி ஹேர், அது சின்ன வயசுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இன்னும் அதுல 3 இன்கிரீடியன்ட் வேற வச்சு. ஆக்சுவலி இது வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து எனக்கு வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். இது வந்துட்டு ஆயுர்வேதத்துலேயும் சொல்லுவாங்க முடி கருப்பாக இருக்கிறதுக்கு உள்ளேயும் சாப்பிடணும் வெளியும் அப்ளை பண்ணணும். நான் இன்னைக்கு காலை நீங்கள் பார்த்தீங்களே ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை மிக்சியில் அரைச்சிட்டு பழைய சாத தண்ணி மிக்ஸ் பண்ணி எனக்கு ஒரு டம்ளரில் வச்சாங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நான் அதை குடித்தேன். ஸோ ஆனால் எனக்கு முடி நரைச்சிருச்சு. பட் இது குடிக்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இயர்லியரா அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அது நிறைய ஜெனட்டிக்காக வந்து எல்லாருக்குமே சீக்கிரம் நரைச்சிரும். ஃபேமிலியில் ரொம்ப நரமுடி இருக்குங்க, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் மாமியாருக்குலாம் 80 வயசு ஆகுது, இன்னும் ஒரு 4-5 முடி தான் நரைச்சிருக்கு. எனக்கு அவங்களோட 3 டைம்ஸ் நரைச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிக்கு மாட்டாது, முடி சில்கியாக இருக்க, ஃப்ரிஸி இல்லாமல் இருக்க. அப்புறம் நம்மளோட முடி வந்துட்டு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு பளபளப்பு ஒரு கிளாமர் ஷைன் இருக்கும்ல, அது வந்து இப்போ நம்ம நிறைய கெமிக்கல் ஷாம்பூஸ்லாம் போடும்போது அது போயிடுது இல்லை. தலைக்கு குளிச்ச தலைக்கு அப்புறம் இந்த பேக் வந்து ஆஃப்டர் பாத். இப்போ நேற்று நான் தலைக்கு குளிச்சிட்டேன், நாளைக்கு வந்து நான் பழைய தண்ணி எடுத்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு தலையில் தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அலசிடணும். எதையுமே கொஞ்சம் சூடு பண்ணி தேய்க்கணும், இல்லை சளி பிடிச்சிடும்ல. சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் எல்லாமே குளிர்ச்சிங்கிறப்ப எல்லாமே குளிர்ச்சி. நம்ம வந்துட்டு ஒழுங்காக நம்ம தலையை வந்துட்டு சூடு பண்ணாமல் தேய்ச்சிட்டோம்னா சைனஸ் வந்துடும், தலைவலி வந்துடும். லாங் டேர்ம் போடுறதுக்கு இது எல்லாமே லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸில் போய் வாஷ் பண்ணிடணும். அலசிட்டா அந்த சிக்கே இருக்காது, இதுவும் பொடுகு வராது. அண்ட் முடி வந்துட்டு வேர்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே திக்னஸ் டென்சிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவும். இது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பெரிய நெல்லிக்காய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நம்மளுக்கு நிறைய நல்லாவே தெரியும். முடியில் ஹேர் ஃபாலிக்கல்ஸில் மெலனின் பிக்மெண்ட் நல்லா இது பண்ணுறதுக்கு முடி வெள்ளையாகாமல் இருக்கு, கருப்பாக காலங்காலமாக பண்ண டிப்ஸு இந்த கருவேப்பிலை. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம சாப்பிடவும் செய்யலாம். கருவேப்பிலை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம தலையில் வந்துட்டு இதுவும் ஃபங்கஸ் வளராமல் இருக்கிறதுக்கு, ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் இருக்கு. அப்புறம் நம்ம இந்த முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இந்த முருங்கைக்கீரை வந்து என்ன பண்ணணும்னா வேர்லேருந்து கீழே வரைக்கும் ஒரே திக்னஸ் ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. என்னோட முடி வந்து ஒரே திக்னஸ் இருக்கும், தலை வந்து ஹெல்த்தியாக இருக்கும், தலைக்கு ரத்த ஓட்டத்தை கூட்டும். முருங்கைக்கீரை வந்து அவ்வளோ போஷாக்கான ஒரு இது.